நடத்தும் 30வது மாத ஜோதிட கருத்தரங்கம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய நிறுவன தலைவர் உயர் திரு ராஜா சங்கர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் இந்த கருத்தரங்கிற்கு வருகை புரிந்து ஜோதிட கருத்துக்களை தங்களுக்கு தெரிவிப்பதற்கு வருகை புரிந்த அத்துணை ஜோதிட குருமார்களுக்கும் இந்த ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்போ அண்ணன் அவர்கள் என்ன சொன்னார்னா, ராஜா சங்கர் அண்ணன் அவர்கள் கிழமைநாதனை பற்றி பேசினார். கிழமைநாதன், அப்போ கிழமைநாதன்னா அவர் எப்பவுமே ஆயில விருத்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு காரகம் ஆயிலை விருத்தி பண்ணக்கூடிய அந்த கிழமைநாதன் நம்மளுடைய ஆயிலை விருத்தி செய்வார். நம்ம ஜாதகத்தில் ஏதாவது ஆயுள் குறைபாடு இருந்தால் கிழமைநாதனை வழிபட்டால் கண்டிப்பாக ஆயுள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நான் பேசக்கூடியது என்னன்னா, 8ஆம் பாவத்தினுடைய சிறப்புகள், 8ஆம் பாவத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை நாம் இன்னைக்கு பேச போகிறோம். அதனால தான் இந்த கிழமைநாதனை திரு ராஜா சங்கர் அண்ணன் சொன்னதை போல அந்த கிழமைநாதனை நாம் வழிபட்டால் கண்டிப்பாக ஆயுள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். அப்படின்னா இப்போ 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி அல்லது 8ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும் அல்லது 8ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆகியிருந்தாலும் அல்லது 8ஆம் அதிபதி திரிசூனியமாக இருந்தாலும் அல்லது 8ஆம் அதிபதி பாதகம் அல்லது 6, 8, 12 இருந்தாலும் 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருக்கலாம். அப்படி தீய பாவகத்தில் இருந்தாலும் நிச்சயமாக ஆயுள் குறைபாடு இருக்கும். இது லக்னத்துக்கு பார்ப்பதை போல லக்னாதிபதி நின்ற இடத்திற்கும் பார்க்கப்பட வேண்டும். இப்போ நாமெல்லாம் லக்னத்துக்கு பார்க்குறோம், ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடங்கிறது லக்னத்துக்கு பார்க்குறோம். அது ஒரு மெத்தட், அது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு முறை. அதற்கு அடுத்தது அந்த லக்னாதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8ஆம் இடத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்தால் கண்டிப்பாக அந்த அதிபதி ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் ஆயுள் குறைபாடு உள்ள ஜாதகம். ஸோ அதற்கு நிவர்த்தி என்னன்னா, இந்த 8ஆம் அதிபதி அதாவது கிழமைநாதனை வழிபட்டால், ஏற்கனவே பள்ளிபாளையத்தினுடைய அவர் சந்திரசேகர் ஐயா சொன்னார், கிழமைநாதனை வழிபட்டால் ஆயுள் கூடும் அப்படின்ட்டு அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதுபோல இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் 6 to 7 சூரிய ஓரையில் சிவன் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக ஆயுள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சிவனை வழிபாடு செய்தால், அது குறிப்பாக சூரிய ஓரையில். சரிங்களா? அடுத்தது திங்கட்கிழமை பிறந்திருந்தால் திங்கட்கிழமை காலையில் சந்திர ஓரையில் 6 to 7 இப்போ நாம் எல்லாம் வழிபாடு பண்ணுவோம். அதோட இந்த நீங்கள் பிறந்த கிழமைநாதனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அந்த ஓரையில், நீங்கள் பிறந்த கிழமையில் இருந்த ஓரையில், அதிபதியினுடைய ஓரையில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்தால் சங்கல்பம் பண்ணிக்கணும், என்னுடைய ஆயுள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நாம் மனசுக்குள்ளே என்னென்ன வேண்டிக் கொள்கின்றோமோ அதுபோல் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக ஆயுள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். அதுபோல் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஓரை, அது முருகர் வழிபாடு. புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கு புதன் ஓரையில் பெருமாள் வழிபாடு. அதே போல் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான் எல்லாமே,
ஃபாலோ பண்ணிக்காங்க. வியாழக்கிழமை பிறந்திருந்தால் குரு உரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது நவக்கோள்களில் குரு பவனுடைய வழிபாடு செய்தால் ரொம்ப ஆயுள் வந்து தீர்க்கமாக இருக்கும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தால் வெள்ளி சுக்கர ஓரையில் காலையில் 6 to 7 மகாலட்சுமி வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் சனிக்கிழமை பிறந்திருந்தாங்கன்னா 6 to 7 சனி ஓரையில் சனி பகவானுடைய வழிபாடு. இப்படி ஒவ்வொரு நாட்களிலும் கிழமைநாதனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக ஆயுள் வந்து கூடும். இதில் வந்து 100% உண்மை. சரிங்களா? அதுபோல இப்போ 8ஆம் பாவத்துடைய சிறப்பு அம்சங்கள். 8ன்னா நாம எல்லாம் நெகட்டிவா சொல்றோம். 8னாவே கஷ்டம்னு சொல்றோம். இப்போ +2 வந்து எக்ஸாம் தேர்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாணவ மாணவிகளுக்கு. இப்போ நாளைக்கு வந்து பயாலஜி எக்ஸாம், அதாவது ஃபஸ்ட் குரூப் எடுத்தவங்களுக்கு வந்து பயாலஜியினுடைய நாளை தேர்வு வந்து நடைபெற இருக்கின்றது. இப்போ அந்த மாணவ மாணவிகள் படிக்கின்ற +2 படிக்கின்ற மாணவ மாணவிகள் அல்லது 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள் அல்லது படிக்கின்ற காலேஜ் படிக்கின்ற மாணவ மாணவிகள், கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள், அந்த பள்ளியில் முதல் மதிப்பெண் யார் எடுப்பார், பள்ளியிலே யார் எடுப்பார், அல்லது அந்த மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் யார் பெறுவார், அல்லது அந்த மாநிலத்தில் முதல் மதிப்பெண் யார் பெறுவார் என்றால் படிக்கின்ற மாணவ மாணவிகளின் 8ஆம் அதிபதியினுடைய திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணன் இது நடக்குமேயானால் அந்த பள்ளியில், அந்த மாவட்டத்தில், அந்த மாநிலத்தில் அந்த மாணவன் அல்லது அந்த மாணவி வந்து முதல் மதிப்பெண் எடுப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதாவது 8ஆம் பாவம் என்பது நாம் நிறைய சொல்றோம். 8ஆம் அஷ்டமாதிபதி திசை நடக்கின்றது, அஷ்டமாதிபதியுடைய புத்தி நடக்கின்றது, அஷ்டமாதிபதியுடைய பிராணன் சூட்சமம் நடக்கின்றது. அதனால அந்த படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தம் அப்படின்ட்டு நாம சொல்லக்கூடாது. நாம் அப்படி சொன்னோம்னா ஜாதகம் பார்க்கும்போது எங்கள் பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? பாவம் பார்க்கப்பட வேண்டும். அப்போ நாளுக்கு வந்து படிப்பு 8ஆம் பாவம் என்பது நாளுக்கு 5ஆம் பாவகம், 8ஆம் பாவகம். ஸோ 4 என்பது கல்வி, 4 என்பது சொத்து, வீடு, வண்டி, வாகனம், 5 என்பது அதிர்ஷ்டம். 4க்கு 5 8ஆம் பாவம் அதிர்ஷ்டமாக இருக்கும். இப்போ 8ஆம் அதிபதி திசை புத்தி நடந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து அஷ்டமாதிபதி திசை நடந்தால் அல்லது அஷ்டமத்தில் இருக்கின்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம் சார்ந்து படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்து நிச்சயமாக பெறுவார்கள். ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா மார்க் வாங்குவாங்க. ஏதாவது ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருந்தால் கண்டிப்பாக வீடு கட்டுவார்கள். அஷ்டமாதிபதியுடைய திசை புத்தியில் அந்தரத்தில் வந்து வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய, தோட்டம் வாங்கக்கூடிய அல்லது விவசாயம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது 8ஆம் அதிபதியுடைய வலுவாக இருந்தால், 8ஆம் அதிபதி வலுவாக இருந்தால், வலு என்பது பலம் என்பது ஆட்சி, உச்சம், நீச்சம், மூலத்திரிகோணம், சுயசாரம் பெறுவது, தன்னுடைய வீட்டை பார்ப்பது, 8ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டை பார்ப்பது, இதெல்லாம் வந்து 8ஆம் அதிபதியுடைய பலம். அப்ப 8ஆம் அதிபதி ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி பலமாக இருந்தால் அவருடைய மாங்கல்யம் வந்து பலமாக இருக்கும், தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. சரிங்களா? 8 தான் பெண் ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம். இப்போ அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் அவர் நிறைய போர்படை தளபதிகள் வந்து இருந்திருப்பாங்க. போருக்கு வந்து சென்றால் அந்த போரில் போர்படை தளபதிகளுடைய உயிர் வந்து கண்டிப்பா யாரோ ஒரு மரணிப்பாங்க, நிறைய வந்து மரணம் இறப்பாங்க. அதுக்கு அந்த ராஜராஜ சோழன் என்ன செய்தார் என்றால், வரலாறு, அந்த வரலாற்றில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழன் தன்னுடைய, அதாவது போருக்கு போகும்
முன்னால அந்த போர் படை தளபதிகளுடைய மனைவிமார்களுக்கு மாங்கல்யத்துடன் பவளம் பதித்த மாங்கல்யம் வந்து கொடுத்ததாக வரலாறு. மாங்கல்யத்துக்கு பவளம் பதித்த, இருபுறமும் பவளம் பதித்த மாங்கல்யம் வழங்கியதாக வரலாறு. ஒரு பெண்கள், அதாவது பெண்கள் மாங்கல்யம், அதாவது தாலிக்கு இருபுறமும் அந்த பவளம் பதித்து அணிந்தால் கண்டிப்பாக அவருடைய ஆயுள், அவருடைய கணவருடைய ஆயுள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா மேடம்? நீங்கள்லாம் பவளம் பதித்த தாலி சரி போட்டு பாருங்க. எப்படிங்க? இப்பதான் வருது. அதே மாதிரி உங்களுக்கு கிளைண்ட் வந்தாங்கன்னா சொல்லுங்க, ஆயுள் குறைபாடு, கணவருக்கு ஆயுள் குறைபாடு இருந்தால் இது ஒரு பரிகாரம். யாகம் பண்றது அதெல்லாம் அதை விட இது சிறந்த பரிகாரம். சரிங்களா? யாராவது பெண்கள் வந்தாங்கன்னா கணவருடைய ஆயுள் குறைபாடு இருந்தால் இதை அணிந்தால் கண்டிப்பாக அவங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. அதே போல ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்றிருந்தால், ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த பெண் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எங்க திருமணம் செய்து அந்த குடும்பத்திற்காக போகின்றார்களோ அந்த இடம் சொத்து சுகம், பணம், பொருளாதாரம், அதே போல குழந்தைகள், சொகுசான வாழ்க்கை, ஆயுள் தீர்க்கம், அப்படியெல்லாம் அந்த பொருத்தம் பார்க்கும்போது நாம் பார்த்து ஒரு பெண் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் இணைவு பெற்றிருந்தால் அந்த பெண் இந்த லோகத்தில், அப்படின்னா இந்த ஜென்மத்தில் அவங்க கொடுத்து வைத்தவர்கள், கொடுத்து வச்சவங்க. அப்படி ஒவ்வொன்றும் நாம் அந்த ஜோதிடத்தில் நிறைய சூட்சமங்கள், நிறைய விஷயங்கள் பின் பாயிண்ட் நாம் 12 பாவத்தை பார்த்தெல்லாம் பலன் சொன்னோம்னா பைத்தியம் பிடித்து விடும். இப்போ அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் பள்ளிப்பாளையத்தில். ஒரு ஜாதகம் போட்டிருந்தாங்க. எனக்கு முன்னாடி ஒரு ஆய்வு, கன்னி லக்னம், அந்த 5ஆம் அதிபதி கன்னியில இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது அந்த எனக்கு முன்னால் பேசிய அந்த ஜோதிடர் ஆசான் காதல் திருமணம் அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ட்டு ஒரு ஆய்வு. உங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஆய்வு. அந்த ஆய்வில் அவங்க 5ஆம் இடத்தை பார்த்தாரு, 2ஆம் இடத்தை பார்த்தாரு, 7ஆம் இடத்தை பார்த்தாரு, செவ்வாய் சுக்கிரனை பார்த்தாங்க. அப்படிலாம் பார்த்து இது காதல், இந்த ஜாதகம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ட்டு சொன்னார். நான் பார்த்துட்டு, ஐயா அந்த சனி பகவான் அஸ்த நட்சத்திரமா என்று கேட்டேன். அதோட நான் அப்படி சைலண்ட் ஆகிட்டேன். எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு வரும்போது அப்புறம் முன்னாடி இருந்தவங்க கேட்டாங்க, முன்னாடி இப்போ அந்த கூட்டத்தில் கலந்தவங்க கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஐயா ஆய்வு ஜாதகம் போட்டிருந்தாரு, அதில் நீங்கள் சனி பகவான் அஸ்த நட்சத்திரமா என்று கேட்டீர்கள், ஏன் கேட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, அது மேசமோ ரிஷபமோ மிதுனமோ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன டூல் கீ, 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம் தானே காதல். அப்போ 5ஆம் அதிபதி எங்கே இருக்கின்றாரோ அங்கு காதல் இருக்கும். காதல்னா அன்பு, பரிவு, பாசம் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த 5ஆம் அதிபதி அஸ்தன் திருவோணம் ரோகிணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த 5ஆம் அதிபதி திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த 5ஆம் அதிபதி அஸ்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது 5ஆம் அதிபதி சுவாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எளிமையாக பார்த்த உடனே இந்த 4 நட்சத்திரங்களில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் காதல் செய்வார்கள். இப்போ நிறைய ஜாதகம் பார்க்குறோம், ஒரு 10 வயசு 11 வயசுல கூட பொண்ணுங்க ஜாதகம் பார்க்குறோம். அந்த பெற்றோர்கள் கேட்குறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, எங்கள் பொண்ணு எங்கள் பேச்சை கேட்குமா அப்படின்ட்டு கேட்குறாங்க.
ஒரு ஆணுக்கும் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய பையன் வந்து அப்பா அம்மா சொல்படி திருமணம் செய்து கொள்வானா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த இந்த குழு, அதாவது வந்து இந்த டிப்ஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நேற்று காலையில் என்னுடைய யூடியூப் சேனல், அதாவது நான் பேசுனதை வந்து பார்த்துட்டு பண்ருட்டியிலிருந்து ஒரு நண்பர், ஐயா நீங்கள் நேற்று தான் வந்து நீங்கள் பேசின அந்த ஆடியோ வந்து நான் கேட்டேன், நான் 10 ஜாதகம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், நீங்கள் சொன்ன ரூல் வந்து நான் எழுதி வச்சுட்டு 10 ஜாதகத்தை வந்து பொருத்தி பார்க்கும்போது 10மே சரியாக வருகின்றது, அவர்கள் காதல் திருமணம் செய்தவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி ஜோதிடத்தில் இப்போ நான் மைக்கு கொடுத்துட்டாங்க, ராஜா சங்கர் அண்ணன் வந்து எங்கிட்ட ஒரு பொறுப்பு வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு கூட்டத்துக்கு வந்தால் ஜோதிடம் சார்ந்து தான் பேச வேண்டும், ஒவ்வொரு வார்த்தையும் ஜோதிடம் சார்ந்து தான் பேச வேண்டும். எத்தனையோ வேலை பளுவெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒன்று கிடைக்கும், இந்த ஜோதிட கருத்தரங்கிற்கு போனால், இந்த ஸ்டார் அஸ்ட்ரோ இந்த தமிழ்நாட்டினுடைய அறக்கட்டளையுடைய போனோம்னா நல்ல ஒரு கருத்துகள் கிடைக்கும், அப்படி மாதிரி தான் நாமெல்லாம் வந்திருக்கோம், நீங்கள் நானும் உள்பட. அங்கே வந்து மைக்கை கொடுத்த உடனே தேவையில்லாத ஜோக் அடிக்கிறது இல்லைங்களா, ஜோக் அடித்த சந்தோஷப்படுத்துறது அப்படியெல்லாம் கூடாது. கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று இருப்பார் நாளை இல்லை இல்லைங்களா? இன்றைக்கு என்ன பதிவு செய்கின்றோமோ நாளை நாம் இருப்போம்னு நிச்சயம் கிடையாது. ஸோ இன்று வரை நாம் வாழ்ந்த காலத்தில் நல்லது விதமாக எந்த துறை சார்ந்து இருக்கின்றோமோ அந்த துறை சார்ந்து நன்மை செய்துவிட்டு போக வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு. சரிங்களா? அப்படி 8ஆம் பாவத்துடைய சிறப்புகள் அவ்வளவு வந்து இருக்கின்றது. அதே போல இந்த விசாக நட்சத்திரம் யாராக இருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் வந்து ஏதாவது ஒரு காதல் செய்தால் முதல் காதல் ஃபெயிலியர் ஆகும், தோல்வி அடையும் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதே போல கேட்டையில் ஒரு கிரகம், அதாவது லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனோ இருந்தால், அந்த கேட்டை என்பது நாம் எல்லாம் சொல்லுவோம் கோட்டை கட்டுவோம்னு சொல்லுவோம், அது பழமொழி. கேட்டையில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கேட்டையில் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக அவமானம் உண்டு, இதுல மாற்று கருத்தை கிடையாது. அதே போல சுவாதியில் லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, அந்த சுவாதியில் பிறந்தவர்கள் அது என்ன ஆதிபத்தியமோ அது சார்ந்து அவர்கள் குடும்பத்தில் அரசு வேலையில் இருப்பார்கள். என்ன ஆதிபத்தியமோ, அதாவது சுவாதி வந்து அந்த நின்ற நட்சத்திராதிபதி என்ன ஆதிபத்தியமோ அது சார்ந்து அரசு துறையில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, மாற்று கருத்து கிடையாது. அப்படி அதே போல இந்த புனர்பூச நட்சத்திரமும் ஆயில்யம் நட்சத்திரமும், லக்ன புள்ளி ஆயில்யமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி வந்து ஆயில்யமாக இருந்தாலும் சரி, சந்திரன் வந்து ஆயில்யமாக இருந்தாலும் சரி, அல்லது புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரங்களில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அப்படி இன்முகமாக தான் பேசுவாங்க. அப்படின்னா எப்பவுமே சிரிச்ச முகமாக பேசுவார்கள். எதுலைங்க புனர்பூச நட்சத்திரமும் ஆயில்யம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் வந்து குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தா கூட அவங்க வெளியில காட்டிக் கொள்ளாமல் யாரிடத்திலும் சொந்த பந்தங்கள், கணவன் மனைவி அல்லது வந்து குழந்தைகள் அவரிடத்துல வந்து ரொம்ப இன்முகமா சந்தோஷமா தான் பேசுவாங்க. ஆனா மனசுல வந்து 1008 கவலைகள் இருந்தாலும் வெளியில காட்டிக் கொள்ள மாட்டார்கள். சரி, இப்பதான் சப்ஜெக்ட் வரும். இவங்க வேற டிப்ஸ். இப்ப சப்ஜெக்ட் வர போறோம். இப்போ 8ஆம் பாவம் என்பது ஆயில். ஆயிலை பத்தி நம்ம சொல்லிட்டோம். அப்ப 8ஆம் பாவம் என்பது ஆயில். ஸோ ஆயில் வந்து
நாம சொல்லியாச்சு. ஆயுள் வந்து ஆயுள் தீர்க்கமா இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆயுள் வந்து குறைக்கும். எந்த ஆயுளுங்க? சமையல் ஆயுள். ஆயுள் வந்து நம்ம உடல் வந்து நம்ம தீர்க்கமா இருக்கணும்னா உணவுல வந்து சேர்த்துக்கிற அந்த ஆயுள் வந்து குறைக்கப்பட வேண்டும். சரிங்களா? அப்ப 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம், 5 என்பது அதிர்ஷ்டம், 5 என்பது இயற்கையான அதிர்ஷ்டம், 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம். சோ 5, 8 சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அப்ப அந்த தசாபுத்தி காலத்தில் அப்ப 8ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்ட்டு நாம ஒவ்வொரு லக்னத்துக்கும் நாம அப்படியே போட்டுக்கணும். இப்போ 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்தில் வந்து திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், பொருளாதாரத்தை கிடைக்கும். பேச்சு வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஏதாவது நம்ம பேச்சின் மூலியமாக அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும். அப்படி வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு பாவத்துக்கும் வந்து ஏன்னா 11 வருஷம் தான் ஐயா கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நான் 8ஆம் பாவத்துடைய சிறப்புகள் வந்து சொல்லிடுறேன், முக்கியமா இருக்கிறதெல்லாம். அப்ப 8 என்பது கண்டம். 8ஆம் இடத்தில் அதான் ஒவ்வொன்றும் அதே போலதான். லக்னத்துல வந்து 8ஆம் அதிபதி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கிரகத்தை வந்து சந்திப்பாங்க. அந்த தசாபுத்தி காலத்தில் அதாவது கோச்சாரத்தில் வந்து 8ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அது வருட கிரகமா இருந்தால் அந்த வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு கண்டம் வரும். மாத கிரகமா இருந்தால் அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு அந்த மாதத்தில் வரும் ஏதாவது ஒரு கண்டம் வந்து வரும் அப்படின்ட்டு நாம பலன் சொல்லும் போது சொல்லணும். அதே போல 8 என்பது அவமானம். அது அந்த லக்னத்தில் வந்து 8ஆம் அதிபதி இருந்தால் கண்டிப்பாக அந்த அவமானம் வந்து சந்திக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரும். அப்புறம் அடுத்து என்னன்னா இந்த 8ஆம் இடம் என்பது இந்த பெட்ரோல், டீசல், கட்டுமான பொருட்கள், அதே போல இந்த இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப 8ஆம் அதிபதி 2, 6, 10, 11 இந்த அதிபதிகளின் தொடர்பு பெற்றாலும் அல்லது 8ஆம் அதிபதி 2, 6, 10, 11 சாரம் பெற்றாலும் இவங்க வந்து வருமானம் வரும். பெட்ரோல் பங்கு வச்சிருக்கலாம், அல்லது கேஸ் 8ஆம் இடம் என்பது கேஸ் பங்கு அதாவது வேலை செய்யக்கூடிய அமைப்பாக கூட இருக்கும். அப்படி வந்து ஒவ்வொரு அதே மாதிரி 8 என்பது குறை. இப்ப லக்னத்துல வந்து 8ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு குறை உண்டு. இப்ப 8ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருந்தான கண் சம்பந்தப்பட்டது, பல் சம்பந்தப்பட்டது, அந்த காரக கிரகம் சார்ந்து. இப்ப 8ஆம் அதிபதி வந்து செவ்வாய் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப கன்னி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய். இப்ப கன்னி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல வந்து துலாம் ராசியில் இருப்பதாக வைத்துக் கொண்டால் செவ்வாய் என்பது பல், செவ்வாய் என்பது ரத்தம், செவ்வாய் என்பது எலும்பு, மஜ்ஜை. சோ இதன் சார்ந்து பாதிப்பு உண்டு. சனி இருந்தால் சனி சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சனின தோல், கடினமான தோல் சம்பந்தப்பட்டது. புதன் வந்து சும்மா மென்மையான தோல். புதன் நாம எல்லாம் சொல்றோம் புதன் தோல் என்று சொல்லுகின்றோம். ஆனா புதன் வந்து மென்மையான தோல், சனி வந்து கடினமான தோல். அப்ப கடினமான தோல் எங்க இருக்கும்? கால் பாதத்தில் இருக்கும். இப்போ ஆனந்தி அம்மா கூட சொன்னாங்க, புதன் ராகு சேர்க்கை பெற்றால் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. புதன் ராகு சேர்க்கை அப்படின்ட்டு. அந்த புதன் ராகு சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக தாய் மாமனுடன் பிறந்தவர்கள் 3 பேர் இருப்பார்கள், அல்லது தாத்தாவுடன் பிறந்தவர்கள் 2 இருப்பார்கள். அப்படின்னு என்ன கணக்குன்னா, ராகுனா 3, ராகு என்பது 3ஐ குறிக்கும், 3ஆம் நம்பரை குறிக்கும். புதன் தாய் மாமன். கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, புதனுடன் ராகு சேர்ந்தால் ஜாதகருடன் பிறந்தவர்கள் 3 பேர் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். அப்ப புதன் தாய் மாமன். இப்போ மிதுன லக்னத்திற்கு 1க்கு 4 புதன். இப்ப 4ஆம் அதிபதி அவர் வந்திருக்காரு. அப்போ அந்த ஆதிபத்தியம் சார்ந்து இப்போ 4ஆம் அதிபதி தாய்.
தாயுடன் பிறந்தவர்கள் 3 பேர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த துருவ கணிதம் பார்க்காமலே நம்ம சொல்லலாம். துருவ கணிதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 8ஆம் அதிபதி 8ஆம் இடம் என்பது குறை. அப்ப எங்க இருக்கின்றார்களோ அங்கே குறை இருக்கும். அடுத்தது விபத்து, ஆபரேஷன், இதெல்லாம் நார்மலா சொல்லக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்துல அந்த தசாபுத்தி அந்தரம் காலங்களில். 6ஆம் இடம் என்பது நோய் தீர்க்கக்கூடிய நோய். 6ஆம் இடம் என்பது தீர்க்கக்கூடிய நோய். 8ஆம் இடம் என்பது தீர்க்க முடியாத நோய். தீர்க்க முடியாத நோய். 8 என்பது விரக்தி, வேதனை. கேதுனாலும் விரக்தி, வேதனை. சோ அதனால 8ஆம் இடமும் விரக்தி, வேதனை குறிக்கக்கூடிய அந்த அமைப்பு. 8ஆம் அதிபதி எங்க இருக்கின்றாரோ அங்கு வேதனை, விரக்தி இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்ட்டு நாம சொல்றோம். அடுத்து 8 என்பது மலச்சிக்கல். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் மலச்சிக்கல் வரும். அப்ப என்ன சொல்லணும்? உங்களுக்கு 8ஆம் அதிபதியுடைய திசை புத்தி அந்தரம் காலங்களில் அல்லது லக்னத்துக்கு வரும் காலங்களில், கோச்சாரத்தில் அந்த 8ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரும் காலங்களில் எளிய உணவுகள், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு நாம ஒரு மருத்துவர் போல நாம் ஆலோசனை சொல்ல வேண்டும். சரிங்களா? அடுத்தது ஆசனவாய். ஆசனவாய் அதுல அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த சமயத்தில், அந்த காலகட்டத்தில். அடுத்து மர்ம உறுப்பு. மர்ம உறுப்பை குறிக்கக்கூடிய இந்த பாவம் 8. 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சார பெற்றாலும், இப்ப ஆணுக்கு இருக்குன்னு வச்சுக்காங்க. இப்ப ஆணுக்கு ஒரு ஆணுக்கு 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 3ஆம் அதிபதியுடைய தொடர்பு பெற்றாலும் அல்லது 3ஆம் அதிபதியுடைய சாரம் பெற்றாலும் ஒரு ஆண் மகன். அப்ப இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்க. 8 என்பது மருத்துவம். 6, 8, 12 மருத்துவத்தை குறிக்கக்கூடிய அந்த காரக பாவங்கள். சோ நாம் அதையெல்லாம் சொல்லித்தான் ஆகும். அப்ப மர்ம உறுப்பு சொல்லும் போது அந்த 8, 3 தொடர்பு பெற்றால் அந்த ஆண் ஜாதகருக்கு அல்லது ஆணுக்கு மர்ம உறுப்பு சிறிதாக இருக்கும். அதே போல 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 11ஆம் அதிபதியுடைய தொடர்பு பெற்றாலும் அல்லது 11ஆம் அதிபதியுடைய சாரம் பெற்றாலும் அல்லது 8ஆம் அதிபதியுடன் அல்லது 8இல் ராகு இருந்தால் அந்த ஆண் ஜாதகருக்கு அந்த மர்ம உறுப்பு பெரிதாக இருக்கும். சரிங்களா? இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இது அவசியமா அப்படின்னா அவசியம். பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் யோனி பொருத்தம் பார்க்கின்றோம் அல்லவா? நம்ம பார்க்கிறோம், பஞ்சாங்கத்தில் இருக்குது, யோனி பொருத்தம் இருக்கின்றது அப்படின்ட்டு நாம சொல்றோம். அது இங்க ஆய்வு பண்ணாதான், ஜாதகத்தை ஆய்வு பண்ணாதான் அந்த யோனி பொருத்தம் சரியாக இருக்கின்றதா இல்லையா அப்படின்ட்டு, மேட்சா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். சும்மா வெறும் பஞ்சாங்கத்துல பார்த்துட்டு நட்சத்திர பொருத்துகள் பார்த்து விட்டு இதை மேட்ச் பண்றது சரியில்லை. சரிங்களா? அது மாதிரி ஏற்கனவே சொன்னேன், மருத்துவம் 8ஆம் பாவம் மருத்துவம். அப்ப 8ஆம் அதிபதி 1, 2, 4, 5 1, 2, 4, 5 பாவங்களில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் மருத்துவ துறைக்கு தகுதியானவர். இப்போ +2 படிக்கிறாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய மகனோ எனது மகளோ மருத்துவத்துறைக்கு செல்வார்களா என்று நம்ம கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்றது? அப்ப 8ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவராகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 8ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருந்தால் அல்லது 2ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி இருந்தால் கண்டிப்பாக அடிப்படையிலேயே மருத்துவர் ஆகுவேன். சின்ன குழந்தையா இருக்கும்போதே சொல்லுவாங்க, நான் மருத்துவத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
4 என்பது கல்வி, 5 என்பது உயர்கல்வி. அப்படி வந்து இருக்கும். 8 என்பது எல்ஐசி, இன்சூரன்ஸு. அப்போ 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வீட்டு வேலைகள் செய்யும் அந்த லேபர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டணும். இல்லைன்னா உங்கள் கட்டடத்தில் வந்து வேலை செய்யும் போது, வீட்டு வேலை செய்யும் போது ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா அதுக்கு வந்து நாம தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். அதனால் வீட்டு வேலை செய்யும் போது 8 நாள் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து அந்த வேலையாட்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அவங்களை வந்து அலோவ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து தண்டை செலவு செய்ய வேண்டிய அந்த அமைப்பு வந்து இருக்கும். 8 என்பது மரணம், 4 என்பது வீடு. வீட்டு வேலை செய்யும் போது மரணம் சம்பவிக்கின்ற அந்த காலமாக கூட அமையும். சரிங்களா? அதே போல 8 என்பது கசாப்பு கடை, குப்பை தூளங்கள், டாஸ்மாக். இப்போ நம்ம அந்த 8ஆம் இடத்துல வந்து ஒரு பாவக்காரக வந்து சாராய கடைக்கு போட்டிருக்கு. இன்னைக்கு வந்து சாராய கடைக்கு பதிலாக நம்ம டாஸ்மாக் வந்து எடுத்துக்கணும். அப்போ 4, 8 தொடர்பு இருந்தால் வீட்டு பக்கத்தில் டாஸ்மாக்கு அது மாதிரி ஒரு கடை கூட இருக்கும். 10 8 தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக நாம் ஜாதகம் பார்க்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து நம்ம தொழில் செய்ய வேண்டிய இடத்துல அந்த டாஸ்மாக் கடை வந்து இருக்கும். குற்றவாளி, அக்யூஸ்ட், 8ஆம் இடத்துல வந்து அதாவது லக்னத்தில் வந்து 8ஆம் அதிபதி இருந்தால் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு நாள் குற்றவாளி என்று பெயர் இருப்பாங்க. 8 என்பது கோமா ஸ்டேஜ், 8 என்பது ஐசியூ. 8ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருந்தாலும், லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அல்லது ஒரு நாளாவது வந்து அவங்க ஐசி வார்டில் வந்து அனுமதிக்கப்படுவார்கள். மயக்க நிலையில வந்து இருப்பாங்க. மயக்க நிலையில கண்டிப்பாக இருப்பார்கள். 8 என்பது டார்க் ரூம், இருட்டறை. இருட்டறை அப்பெல்லாம் வந்து போட்டோ எடுப்பாங்க. இப்பதான் வெளிச்சம் போட்டு எல்லாம் வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்து விட்டது. அப்பெல்லாம் போட்டோ எடுக்கும்போது அந்த நெகட்டிவ் கழுவும் போது இருட்டறையில் தான் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது வந்து 8ஆம் பாவம். எங்க டைம் ஆயிடுச்சா? கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம். சரி. 8 என்பது குற்றம் கண்டுபிடிக்கிறது. குற்றம் கண்டுபிடிப்பார்கள். அப்ப லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் இவர்கள் வந்து போலீஸு, உளவுத்துறை, சிஐடி, மிலிட்ரி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இது எந்த துறைக்கு வந்து நாம போகிறோம் கேட்கும்போது 8ஆம் அதிபதி பார்த்தால் கண்டிப்பாக அந்த துறைக்கு வந்து நாம இந்த போலீஸ், ராணுவம், சிஐடி, மிலிட்ரி சம்மந்தப்பட்டதெல்லாம், ஆர்மி இதெல்லாம் சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த ஜாதகருக்கு உண்டு. 8 என்பது லாக்கர். 8ஆம் இடம் வந்து லாக்கர். 8 என்பது பீரோ. 8ஆம் இடத்துல அல்லது 8ஆம் அதிபதி புதன் சாரம் பெற்றால், 8ஆம் அதிபதி புதன் சாரம் பெற்றால் அவங்க வீட்டில் வந்து 2 பீரோ இருக்கும். 2 பீரோ வந்து அவங்க வீட்டில் இருக்கும். 8ஆம் அதிபதி புதன் சாரம் பெற்றால், புதன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி அல்லது 8ஆம் அதிபதி புதன் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் வந்து 2 பீரோ இருக்கும். அதே ஒரு 8ஆம் அதிபதி 8ல் இருந்தால், 8ஆம் அதிபதி 8ல் இருந்தாங்கன்னா அந்த பீரோ வச்சிருப்பாங்க, பணம் அதில் வந்து வைக்க மாட்டாங்க. பீரோவில் வந்து பணம் இருக்காது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா, ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த பெண் பீரோவில் வந்து துணி, மணி, அதாவது வந்து சீலைகள், அந்த உடைகளை தவிர வேற எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. பணம் கூட அந்த பீரோவில் வந்து ஒரு பெண்மணி வந்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள். நீங்க இதெல்லாம் எளிமையா சொல்லலாம். பார்த்த உடனே ஏமா நீங்க வந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து வைத்துக் கொள்ளுவோம். அப்ப வீட்டில் வந்து உங்க பீரோவில் வந்து வெறும் சீலை, சேலை அல்லது வந்து பெண்கள் உடுத்தக்கூடிய உடைகள் மட்டுமே, ஆண்கள் அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. தனியா பீரோ வச்சிருப்பாங்க பெண்களுக்கு மட்டும். அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பிரமிப்பா வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து மதிப்பாங்க. நம்ம வீட்டில் பீரோவில் இருக்கிறது கூட சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி 8ஆம் அதிபதி, அதாவது 8ன்னா குடோன், 8ன்னா ரைஸ் மில், 8ன்னா அரிசி வியாபாரம், 8ன்னா அரிசி வியாபாரம், ரைஸ் மில்,
8னா குடோன். 8ஆம் அதிபதி 10 தொடர்பு பெற்றால், இப்போ ஒரு தொழில் பண்ணலான்னு கேட்குறாங்க. அப்போ 8, 10 தொடர்பு பெற்றால் அரிசி வியாபாரம் செய்யுங்க. அதே போல குடோன் இருந்தால் வாடகைக்கு விடுங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரும். சரிங்களா? அதே போல அரிசி வியாபாரம், ரைஸ் மில், கேஸ் ஏஜென்சிஸ், அதே போல இந்த செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுவாங்க, அந்த வண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்த தொழில் பண்ணால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா சரியா இருக்கும். அதே போல 8ஆம் இடத்துல வந்து, அதாவது லக்னாதிபதி 8 என்பது அழித்தல் அப்படின்ட்டு ஒரு ஒரு காரகம். அப்ப லக்னத்துல வந்து 8ஆம் அதிபதி இருந்தா எது ஒண்ணு அழிச்சிடுவாங்க. 4, 8 தொடர்பு பெற்றால் சொத்தை வந்து அழித்து விடுவார்கள். 4, 2 8, 2 தொடர்பு பெற்றால் பணத்தை அழித்து விடுவார்கள் அப்படின்ட்டு நீங்க ஒவ்வொன்றும் அது மாதிரி வந்து அந்த பலன் வந்து சொல்லணும். அதே போல இந்த 8, 10 தொடர்பு பெற்றால் ஜேசிபி, கிரேன், பொக்லைன், இந்த கனரக வாகனங்கள் வந்து குறிக்கக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடம். செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி, 8ல் வந்து செவ்வாய் சனி இருந்தாலும், 8ல் வந்து செவ்வாய் ராகு இருந்தாலும் இந்த கனரக வாகனங்கள் வந்து தொழில் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதன் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்ப 8 என்பது தூக்கு மேடை. இப்ப நம்ம இந்திய அரசியல் சட்டத்துல வந்து தூக்கு மேடை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போறது இல்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே தூக்கு தண்டனை வழங்கக்கூடிய அந்த இடம் 8ஆம் இடம். அதே போல நம்ம நாட்டில் நிறைய குற்றங்கள் செய்தால் அக்யூஸ்ட் வந்து குண்டர் சட்டத்தில் வந்து கைது செய்வார்கள். அது எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. 8ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், நீச்சம், மூலத்திரிகோணம் இது இருந்தாங்கன்னா கண்டிப்பா குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ட்டு நாம சொல்லலாம். அது 8னா கடுங்காவல் தண்டனை. 8னா கடுங்காவல் தண்டனை. நிறைய பேர் கடுங்காவல் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்ட்டு நாம அதை கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய வந்து இருக்கின்றது. சரிங்களா? 8ஆம் இடத்துல கூட கருவாட்ட கடை, சின்ன பிசினஸ் பண்ணுவாங்க. அதுல மீன் சம்பந்தப்பட்டது, கருவாடு சம்பந்தப்பட்டதெல்லாம் சில பண்ணுவாங்க. 8ஆம் இடம் வந்து மார்ச்சுரி. 8ஆம் இடம் வந்து பிரேத பரிசோதனை செய்யும் அந்த இடம் மார்ச்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்து அதிபதி வந்து 2, 6, 10, 11ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அங்க வேலை செய்வாங்க. அதாவது 8ஆம் அதிபதி 2, 6, 10, 11 இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்வார்கள். ஒண்ணு வந்து அந்த ஸ்கேவஞ்சர் வந்து அந்த பிரேதத்தை வந்து இதை பண்ணுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை என்றால் அந்த மருத்துவர் வந்து இருப்பாங்க அங்க. சரிங்களா? 8 என்பது போதை பழக்கம். போதை பழக்கம். அந்த 8ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருந்தாங்கன்னா, லக்னத்துல வந்து 8ஆம் அதிபதி இருந்தால் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றாலும், ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றாலும் அல்லது வந்து 8ஆம் இடம் தொடர்பு பெற்றாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து மதுவுக்கு வந்து அடிமையாகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு. அவங்களாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். அது கும்பத்தில் இருந்தாலும் கண்டிப்பா 8ஆம் அதிபதி கும்பத்தில் இருந்தால், ஒரு ஆண் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி கும்பத்தில் இருந்தால் அல்லது கும்பத்தில் கும்பராசியில் சந்திரன் ராகு இருந்தால், கும்பம் என்பது குடம், அவங்க வந்து குடமாக குடிப்பார்கள். அப்படின்னா மதுவுக்கு வந்து அடிமையாகி கண்டினியூஸா வந்து குடிப்பாங்க, குடிகாரர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இப்படி இன்னும் நிறைய இருக்கின்றது. அதனால இல்லைன்னா வகுப்பா போயிடும். இது நான் சொன்னது வந்து இன்னும் சொல்லிட்டு இருந்தா வகுப்பு மாதிரி போயிடும், கருத்தரங்கிற்கு மதிப்பு இல்லாம போய்விடும். அதனால நான் சொன்ன ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு எல்லாம் பிடித்திருந்ததா, ஏதாவது புதுமையாக இருந்ததா, கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது நல்ல விதமா இருந்ததா என்பதை நீங்கள் எப்படி இருந்ததுங்க? ரொம்ப சந்தோஷம். நான் எங்க போனாலும்
இங்க ஒளிவு மறைவுங்கிறது இல்லை. ஸோ என்ன இருக்கோ அண்ணன் சொன்னது போல ராஜா சங்கர் அண்ணன் வந்து எப்பவுமே நல்ல நல்ல பேச்சாளர் வந்து அவங்க கூட்டத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்து அழைத்து வந்து நல்ல விதமான கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய அந்த எத்தனையோ கருத்தரங்கம் போயிருக்கிறேன். டைம் இங்க வந்து பேசுறது மட்டும் டைம் இருக்காது, டைமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பேச்சாளர் வந்து அதிகமாக இருப்பாங்க. நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தரங்கம்னா நம்ம ராஜா சங்கரன் நடத்தக்கூடிய கருத்தரங்கம் தான் இருக்கும். இவ்வளவு தூரம் வந்து பொறுமையாக பேசினது வந்து கேட்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். எனக்கு வாய்ப்பு வழங்கிய அண்ணன் திரு ராஜா சங்கரன் அவர்களுக்கும், அவரோடு எனக்கு எப்பவுமே துணை இருந்து கொண்டிருக்கின்ற சேது மாதவன் ஐயா அவர்களுக்கும், நல்ல ஒரு சில விஷயங்கள் பேசும்போது நம்ம சுப்பிரமணியன் முன்னாடி வந்து அவர் அட்மின்ஸ்ல வந்து பண்ணுவார், வருகை பதிவுகள் பண்ணக்கூடிய அவரும், அதே போல சிவபெருமாள் அவர்களும் எப்பவுமே நாங்கள் வந்து ரொம்ப அந்யோன்யமா ஒரு சகோதரன் போல என்னை பாதிக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய பெயர் வந்து ஈரா பழனிசாமி, நான் திருச்செங்கோடு தான். செல் நம்பர் சொல்லட்டுங்களாண்ணா? வேண்டாம். என்னுடைய செல் நம்பர் வந்து 6363535367. நன்றி, வணக்கம் ஐயா. நம்பர் 63535367. நன்றி, வணக்கம். என்னங்க ஐயா? கேட்கல வாங்க, முன்னாடி வாங்க. ஒரு வருஷமா எனக்கு இன்னைக்கு தான் இவ்வளவு நேரம் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. ஓகே அண்ணா. அதாவது 8ஆம் பகுதி ஆட்சி உச்சம் நீக்கம் மூலத்தில் அதாவது அப்படி சொல்ல 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் நல்லா இருந்தாங்க, நல்ல தொழில் பண்ணுவாங்க. 8ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அவங்க தொழில் பண்ணுவாங்க. 8ஆம் அதிபதி 6, 8, 12 அஸ்தங்கம், விதி சூன்யம், பாதகம் இது தொடர்புடைய கண்டிப்பாக அவங்க குற்றம் செய்வாங்க. ஓகேங்க, குற்றம் செய்வார்கள். அதாவது வந்து சட்டத்துக்கு புறமான அந்த செயலை வந்து செய்யக்கூடிய அமைப்பு. 8ஆம் அதிபதி 5, 9 சால பெற்றால் நிச்சயமாக ஆயுள் வீட்டுமா இருக்கும், நல்ல தொழில் பண்ணுவாங்க. சரிங்களா? 5, 9 தொடர்புட்டால் அந்த அந்த ஜாதகர் வந்து ஒரு மருத்துவராக இருப்பாங்க, ஒரு ஆசிரியராக இருப்பாங்க, ஒரு வைத்தியராக இருப்பார்கள், அப்படிலாம் இருப்பாங்க, நிறைய இருக்கின்றது. இந்த 8ஆம் பாவம் பேசணும்னா சந்திரசேகர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாள் முழுக்க அதையே பேசிட்டே இருந்தோம்னா ரொம்ப எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றிங்க, நன்றி, ரொம்ப நன்றி. பார்வை செய்து திசை நடத்தினாலோ இறந்து போனவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றினால் நிச்சயமாக 8ஆம் இடம் சிறப்பான வேலையை செய்யும். அடுத்து அண்ணன் சொன்னார் செவ்வாய் ராகுன்னு சொன்னார். செவ்வாய் அப்படின்னா உடன் பிறந்த சகோதரர் பிரம்மாண்டமான வளர்ச்சி. செவ்வாய் அப்படிங்கிறது கணவனை குறிக்கும், கணவன் பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்றவர். இப்படியும் பலன் மாற்றி எடுக்க முடியும். சிறப்பாக பேசிய பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு சக்தி குரு ஐயா அவர்களும் ராஜா சங்கர் ஐயா அவர்களும் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். தம்பி